இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி தான் வருதுங்க ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம எதை செஞ்சாலும் பெருகும் அப்படிங்கிறதால அந்த நல்ல நாளில் நம்ம எந்த பொருள் வேணாலும் வாங்கலாம். மளிகை பொருட்கள், புது துணி, நகைகள், வண்டி வாகனம், அப்புறம் மங்களகரமான பொருட்கள், மாங்கல்யம், திருமங்கலத்தை கோத்துக்கிறதுக்கு உருக்கள், இந்த மாதிரி எது வேணாலும் வாங்கலாம். நம்ம நதி, ஆறு, நீர்நிலைகள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அன்னைக்கு நதிகளுக்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்க. நதிகள், புனித ஆறுகளுக்கு பூஜை பண்ணுவாங்க. நீர்நிலைகளுக்கு செல்ல முடியாதவங்க, போக முடியாதவங்க உங்கள் வீட்லேயே பூஜை அறையில் ஒரு சொம்பில் ஒரு கலசல தண்ணி வச்சு அதையே கங்கையாகவும் யமுனாவும் பாவிச்சு அதுக்கு கற்பூரம், பழம், தீபம் இதெல்லாம் வச்சு நீங்கள் தாம்பூலம் எல்லாம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். சின்னதாக ஏதாவது நெய்வேதனம் உங்களால் என்ன முடியுதோ அது அந்த மாதிரி வச்சு நெய்வேதனம் பண்ணி சாமியை பூஜை பண்ணிக்கலாம். அதாவது கங்கைக்கு போயிட்டு நம்ம பூஜை பண்ண மாதிரி. இயற்கை அன்னையின் அருளும் நீரின் வளமும் இறைவனின் ஆசீர்வாதமும் உங்கள் இல்லத்தில் என்றும் பெருகட்டும். ஆடி 18 திருநாளில் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வம், அமைதி மற்றும் வளமான வாழ்வு உங்கள் குடும்பத்தினரையும் என்றும் சூழ்ந்திருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் இனிய ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள்.